திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன், ஆரம்பத்தில் இது அடிப்படையிலே ஒரு தவறான விஷயம்தான், அது அரசு வடிவமைத்ததும் தவறான விஷயம்தான், அதனுடைய வெளிப்பாடு தாங்க இப்போ இங்கே வந்து நிற்குது. 2016-17 நாங்கள் என்ன பேசணுமோ இதைத்தான் பேசணும், இன்னைக்கு இது நடந்துருச்சு இல்லையா அப்படின்னு தான் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு கேள்வி கேட்குறேன். அதுக்கு அப்புறம் பதில் சொல்லுங்கள். ஏன்னா மற்ற கருத்துக்களை நான் சொல்லியிருந்தேன். முதல்ல எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன், அதனால தான். நீட் என்பதே மோடியுடைய சொந்தக்காரர்கள் கொள்ளையடிப்பதற்காகத்தான் வந்தது வச்சுப்போம், ஓகேவா? நிகர்நிலை பள்ளி என்ன பண்ணும்? நீட்லேருந்து தப்பிச்சிடும். அந்த நிகர்நிலை பள்ளி யாருக்காக வந்தது? அதுவும் மோடிக்காக தான் வந்து. நீட்ல இருந்து தப்பிக்கிறதும் எங்க, அதாவது எப்படி எனக்கு நான் வந்து ஒரு மாநில அரசு தப்பு பண்ணிச்சான்னு கேட்டா அது நிர்வாக தப்புன்னு பேசக்கூடியவருக்கு நான் சில கேள்விகளை கேட்டுறேன். அப்புறம் வந்து போன முறை என்ன சொன்னோம்? அதிமுக அரசு அந்த நீட்டினுடைய விஷயத்தை வந்து சொல்லவே இல்லை, அதுக்குள்ளேயே ஆட்சேபனை தெரிவித்திருந்தால் தமிழ்நாட்டுக்கு விதிவிலை கிடைச்சிருக்கும் அதிமுகவை திட்டணும். எப்போ வந்ததுக்கப்புறம்? திமுக வந்ததுக்கு பிறகு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறோம்? இல்லை அது ஒரு நிர்வாக தப்பு, அது தப்பு தான், ஆனால் நிர்வாக தப்பு, கட்சி தப்பு இல்லையா, ஆட்சி தப்பு இல்லையா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஐயா, 12 நிகர்நிலை பள்ளிகள் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இருக்குது. அதெல்லாம் எப்படி வந்தது? மொத்தம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 76ல் 40 கல்லூரிகள் வந்து தனியார்களுடைய கல்லூரி. அதில் வந்து 35 கவர்மெண்ட், 22 சுயநிதி. உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அங்கே தனியார் 12 நிகர்நிலை எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒன்று மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய மருத்துவக் கல்லூரியாக இருக்குது, 76. இப்போ கேள்வி என்ன? அடிப்படையில் இதனால் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது? இங்கே 4.5 லட்சம் ஃபீஸ் கட்டினா அங்கே 25 லட்சம் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற நிலை நிகர்நிலை பள்ளிக்குள்ளே போய் நீங்கள் படிக்கணும்னு வந்ததுன்னா வரத்தான் போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மருத்துவத்துக்கு நீங்கள் வைக்கிற அத்தனை விஷயமும் இன்ஜினியரிங்க்கு உண்டா இல்லையா? தனியார் வரலாமா, அரசு தான் நடத்த வேண்டுமா? எம்ஜிஆர் அவர்கள் தான் அதை அற்புதமாக கொண்டு வந்தார். இன்ஜினியரிங் காலேஜுங்கிறது வந்து 65 சீட்டு மெரிட்டில் கொடுக்கணும், மீதியை 35 மேனேஜ்மெண்ட்டு கொடுக்கணுங்கிறதெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார். நீங்கள் அதுக்காக எதுவும் பண்ணவே இல்லை. இப்போ இது எல்லாமே இன்ஜினியரிங்க்கு பொருந்துமா பொருந்தாதா? அங்கே வந்து அங்கேயும் 7.5 நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. 7.5ன்னா நான் 7.5% சொல்கிறேன், கொண்டு வந்துட்டீங்க. அரசு பள்ளிக்கெல்லாம் கிடைக்கணுங்கிறதெல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. அப்போ அதுக்கு ஒரு ஸ்டாண்ட், இதுக்கு ஒரு ஸ்டாண்டுன்னு வைப்பீங்களா? தனியார் நடத்துவதற்கும் அரசு நடத்துவதற்கும் கொண்டு வருவீங்களாங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது, அரசு மருத்துவக் கல்லூரிகள் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது எத்தனை? கூகுளில் தேடினா ரொம்ப நேரம் ஆகும், கிடைக்கவே கிடைக்காது, ஏன்னா எதுவும் இல்லை. அடிப்படையில் 12,000 இளநிலை மருத்துவர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. 2017க்கு முன்னாடி மெத்த படித்தவனும் கொழுத்த பணக்காரனும் தான் மருத்துவன் ஆக முடியும். கொழுத்த பணக்காரனா அன்றைக்கே 50 கோடி 40 கோடி இருந்தால் தான் மருத்துவன் ஆக முடியும். அல்லது 98, 98, 98.75, 99ன்னு வாங்கினவன் தான் மருத்துவன் ஆக முடியுங்கிற நிலை மாறி இன்னைக்கு வந்து யார் கனவு காண்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நீட்டு மூலமாக வரலாம்ங்கிற பொசிஷன் வந்தாச்சு. 600 மார்க்குக்கு 590 எடுத்தவங்க மருத்துவராக முடியல, 230 மார்க் எடுத்தவங்க மருத்துவர் ஆகிறாங்க. அப்ப அதெல்லாம் சரின்னு திரு டிடிஎஸ் சொல்ல வர? இல்ல. அதாவது நீங்க ஒரு கோடு போட்டுட்டீங்கன்னு சொன்னா, நீ சொன்ன பதில் தானே சொல்றேன். இதுதான் கோடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவன் 200 மூலமா வரலாம், 500 மூலமா வரலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் கோட்டை மாத்துறதுக்கான ஏற்பாடு தான் நீங்க பண்ணணுமே ஒழிய நீங்க தடுக்க முடியாது. கிட்டத்தட்ட 1,20,000 மருத்துவர்கள் ஒவ்வொரு வருடமும் உருவாக்கக்கூடிய நிலைமை. இந்த பிரச்சனையில இருந்து இந்த அரசு வெள்ள வரதுக்கு சாத்தியமே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் 250 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காருங்கிறதுனால மெடிக்கல் சீட் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நிலைமை வந்தாச்சு. நீங்க சொல்லக்கூடிய இந்த நிகர்நிலை கல்லூரி பிரச்சனை எல்லா மாநிலத்திலும் இருக்கிறதா இல்லையா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் மட்டும் 13,000 சீட்டு, யூபியில் 13,000 சீட்டு, மகாராஷ்டிராவில் 12,000 சீட்டு, தமிழ்நாட்டில் 12,000 சீட்டு, தெலுங்கானாவில் 9,000 சீட்டுன்னு 5 மாநிலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 50,000 சீட் இருக்கு. மீதி மாநிலங்கள்லாம் 1,25,000 பொசிஷன் இருக்கு. இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகம்ன்ற சிஸ்டமே நீட் கொண்டு வந்ததற்கான நோக்கத்தை சிதைக்குதுல்ல, அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அட்டானமஸ் பாடிங்கிறது 1000 காலத்துல இருந்து இருந்துகிட்டு இருந்த ஒண்ணு. அது சரி பண்ணணும் தான் நம்ம லயோலா காலேஜ் வேற காரணத்துக்காக பண்ணாலும் சரி, ஸ்டெல்லா மேரிஸ் வேற காரணத்துக்காக பண்ணாலும் சரி, ஆரம்பத்துல இருந்து அல்லது ராமகிருஷ்ணா மிஷன் பண்ணாலும் சரி, அட்டானமஸ் பாடிங்கிறது ஆரம்பத்திலேருந்து இருந்துட்டு இருக்கு. எங்களுடைய மாணவனுக்கு எப்படி கல்வி கற்றுக் கொடுத்து இந்த நாட்டில் அவனை கொண்டு வர வேண்டும்ங்கிறது என்னுடைய பிரச்சனை. நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லி எல்லா விஷயத்திலையுமே, அது ட்ரேடா இருக்கட்டும், காமர்ஸா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அட்டானமஸ் பாடி இருக்கு. அது ஒரு இஷ்யூவே கிடையாது. மருத்துவத்தில் மட்டும் இருக்கக்கூடாதான்னு கேட்டால் எனக்கு தெரியல, இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே 12 இருந்திருக்கு. அதுக்காக நானும் நீங்களும் வருத்தப்படலை. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 2017லேருந்து 26 வரைக்கும் ஏற்கனவே 9 நிகர்நிலை பள்ளி
கல்லூரிகள் இருக்குது அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டீங்களா? அதுல கேள்வி கேட்டீங்களா? அங்க இதெல்லாம் வராதுன்னு நீங்க பேசுனீங்களா? ஏன்னா அவங்க ஆட்சி நடந்துட்டு இருந்தது. இப்ப கேள்வி என்னன்னா, இப்ப அது வந்திருக்குதா? இல்ல திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு சொன்னது, நீங்க இந்த 9-9ன்னு குறிப்பிடுறீங்க. அந்த 9 வந்ததே அரசனுடைய அடிப்படை கட்டமைப்பு தவறுனாலதான் உள்ள வந்தாங்கன்றாங்க. இப்ப இந்த 3 கூடுதலா சேர்ந்திருக்கு, இதுவும் அரசனுடைய அடிப்படை கட்டமைப்பு தவறு தான். இந்த கட்டமைப்பை சரி செய்யாம ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. 9 வந்த போது தமிழ்நாட்டில இருந்து 6500 இருந்து 8000 மருத்துவர்கள் உருவாகலாம்னு போய் இன்னைக்கு வந்து 13,000 12,000 பேர் போகலாம்ங்கிற நிலைக்கு வந்திருக்கு. நம்பர் 1. அதை தவிர நீட்டு கொடுக்குற 2 வசதினால ஒருத்தன் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருந்து 80% சீட்டு வாங்கலாம். இங்கே ஒரு 650 + 150 பறி போயிடுதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பறி போனது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவன் வந்து வேற மாநிலங்கள்லையும் போய் மருத்துவ சீட்டை வாங்கலாம். முன்னாடி அந்த மாதிரிலாம் நிலைமை கிடையாது. 98 இருக்கணும், இல்லைன்னா 50 கோடி இருக்கணும்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போ அதை தவிர ரிப்பீட் எக்ஸாம் எழுதலாம். 3 முறை அவனுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ப்ளஸ் அதுக்கு இல்லை. இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் நாங்க புதுசா கட்டணம்னு முடிவு பண்றீங்க. அது கூட அதிமுக ஆட்சியில பிஜேபி வந்து 11 கல்லூரிகளை கொடுத்ததன் அடிப்படையில் நல்ல விஷயங்கள் நடந்தது. இவங்க எதுவும் பண்ணதே கிடையாது. இப்போ கேள்வி என்னன்னா, இன்னைக்கு சீட் எங்கேயாவது உயர்த்தலாமா? இந்த 35-60 கல்லூரி இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் ஒரு 20 சீட்டு உயர்த்தலாமன்னா, ஆல்ரெடி தமிழ்நாடு தன்னிறைவு பெற்று 250 பேருக்கு ஒரு மருத்துவர்னு இருக்கு, 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கலாம்ங்கிற ஸ்டாண்டர்ட் படி. எனக்கு தெரிந்த ஒரு நாடு கட்டாரான்னு தெரியல, அந்த நாட்டிலையும் தமிழ்நாட்டிலையும் மட்டும்தான் 250 பேருக்கு ஒரு மருத்துவர்கள் இருக்காங்க. மக்கள் தொகை அடிப்படையில் சொல்றீங்க? மக்கள் தொகை அடிப்படையில் இல்லையே, மத்திய அரசுடைய புள்ளி விவரங்களே 900 பேருக்கு ஒரு மருத்துவர் தான் இருக்கிறாங்க. பாருங்க, 900 பேருக்கு தான் இருக்கணும். நாம பொறுத்த வரைக்கும் அதை விட அதிகமாக மருத்துவர்கள் இங்க இருக்காங்கிறதா உண்மை நிலை. அதுக்கு தானே 3 வருஷத்துக்கு முன்னாடி மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கக்கூடாதுன்னு கேட்டபோது சிதம்பரம் ஐயா வந்து பிரச்சனையை எழுப்பினார். அதை எப்படி நீங்க தமிழ்நாட்டில் தடுக்கலாம்னு சொல்லலாம் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தது. இங்க மருத்துவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது அதிகமா இருக்காங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும், ஏன்னா ஜிஎஸ்டி பத்தி பேசிட்டீங்கன்னா நான் உள்ள வந்துடணும். ஜிஎஸ்டினால எந்த பொருளின் வரி 0.5% அதிகமாச்சு 2017க்கு அப்புறம் எனக்கு சொல்லுங்க. முக்கியமான ஒரே ஒரு கேள்விதான், ஜிஎஸ்டி இல்லாத எத்தனையோ பொருட்கள் இன்றைக்கு இருக்கிறது, இதுக்கு முன்னாடி அப்படி இருந்ததாங்கிறத எனக்கு சொல்லுங்க. சரி, டிடிஎஸ் முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். டிடிஎஸ் முடிச்சிருக்கேன். மேட்டர் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஒண்ணு, இது நீட்டுக்கான விவாதம் இல்ல, இது வந்து மருத்துவ சீட்டுக்கான தொடர்பு படுத்தி கொண்டு போறதுங்கிறது இப்ப அரசுல இல்லாதனால, அரசாங்கத்துல இல்லாதனால நம்ம நீட்டுக்குள்ள தொடர்பு கொண்டு போக வேண்டிய அவசியங்கள் இருக்கலாம். அது எனக்கு முக்கியம் இல்லை சார். இன்ஜினியரிங் இருக்கக்கூடிய அத்தனையும் மருத்துவத்துக்கு இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க மருத்துவத்துக்கு மட்டும் இல்ல தனியா ஒரு தேவலோகம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது உங்க பிரச்சனை. இப்போ இன்ஜினியரிங் சீட் வந்து 4.5 லட்சம் சீட் இருக்கு, 3.5 லட்சம் சீட் இருக்குன்னா அரசு இன்ஜினியரிங் கல்லூரியில் எத்தனை இருக்கும்? 1க்கு பாதி இருக்குமா? 1க்கு 3 இருக்குமா? கிடையாது. ஆனால் மருத்துவத்தில் 6025 தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னா, அதாவது 5450 இருந்ததுன்னு சொன்னா 12650 அப்படிங்கிறது வந்து தனியாரோடையும் சேர்த்து தான் உங்களுக்கு சீட்டே வருது. அப்ப பாதிக்கு பாதி அல்லது 2/3 கிட்டக்க நம்ம வந்து அரசு பள்ளிகளை நடத்திக்கிட்டு இருக்கோம். அது அரசு கல்லூரி எதுக்காக நடத்துறோம்? ஜென்டில்மேன் படம் எத்தனை வருஷம் வந்தது? 1991. அதில் அவன் தீக்குடிச்சு செத்தான் இல்லையா? எவ்வளோ பணம் கொடுக்க முடியாதனால தீக்குடிச்சு செத்தான் அந்த படம் வந்தது. சென்சார் அனுமதியோட தானே வந்தது. அதில் 1 கோடின்னு அவன் சொல்லியிருந்தானா? ஐயோ, வாங்குறதே 10 லட்சம் தான், நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு இருக்கோம், நீ 1 கோடின்னு சொல்லி ஏமாத்துறியா அப்படின்னு சென்சார் கேள்வி வந்திருக்காதா? 99 வந்தது, 27 வருடங்களுக்கு முன்னாடி வந்தது. கேள்வி என்னன்னா, நீங்க வாங்கிட்டு இருந்தீங்க, நீங்க வாங்கிட்டு நீங்க பேசும்போது நான் பேசல, நான் இந்த விவாதத்துக்குள்ள பேசிட்டு இருக்கேன், எனக்கு வேற நோக்கங்கள் இல்லை. அப்போ கேள்வி என்னன்னா, இத்தனை ஆயிரம் மருத்துவத்தில் மட்டும் ரொம்ப தெளிவா அரசு மருத்துவக் கல்லூரிகள் வைக்கிறோம். ஏன்னா யாராக இருந்தாலும் படிக்கக்கூடிய வசதியோட இருக்கணும்னு சொல்றோம். இன்னைக்கு நீங்க நீட்டுக்குள்ள போனாலே கருப்பு வெள்ளையானதுன்னு வேணா நீங்க சொல்லுங்க. நீட்டுனால கருப்பு வெள்ளையானதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். நிகரானதா அப்படின்னு கேட்டா 93ல வந்த படத்தை பாருங்க, இன்னைக்கு இவர் சொன்ன 50 லட்சமோ 45 லட்சமோ ஒரு சீட்டுக்கானதை பாருங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான விஷயத்தை டாக்கிள் பண்றதுக்கு என்ன வழின்னு தான் பார்க்கணுமே ஒழிய, அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்குது. இப்போ 50% தான் கொடுக்க முடியும்னு போது 69ஆக ஜெயலலிதா அம்மா எப்படி கொண்டு வந்தாங்க? வெறும் பட்டியலை கொண்டு வந்ததுனால கொண்டு வந்தாங்களா? இல்ல, 119 ஆக்கி அதையும் சேர்த்து உள்ள கொண்டு வந்தாங்க. அப்ப ஆனா இதை நீங்க தமிழ்நாட்டில் இப்ப பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இங்க வந்து மக்கள் பாப்புலேஷனை விட அதிக மருத்துவர்களை ஒரு வருடம் உருவாக்கி கொண்டிருக்கோம். நீட் இன்னொரு வசதியை கொடுத்திருக்கு. 1.5 லட்சம் பேர் ஒரு வருஷமும் நீட் எழுதுறான். 1.5 லட்சம் பேர் 2017க்கு முன்னாடி +2ல 98, 99 மார்க் வாங்கினவன் எத்தனை பேர் இருந்திருப்பான்?
1.5 பேர் இருந்திருப்பானா? போட்டி போட்டிருக்க முடியுமா? +2 வச்சுட்டு மட்டும் மருத்துவர் ஆகணும்னு சொன்னா மெத்த படித்தவனும் கொளுத்த பணக்காரன் தான் ஆயிட்டு இருந்தான். இது எல்லாத்தையும் புரிந்து கொள்ளாமல் பேச வேண்டாம். நிகர்நிலை பள்ளிகள் இருக்கணுமா வேண்டாமான்னா அது எல்லாத்துக்கும் கொண்டு வாங்க. அட்டானமஸ் பாடினா இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். மருத்துவத்துக்கு மட்டும் பண்றேன்னு சொல்றது தப்பு. லட்சக்கணக்கில் கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு தான் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இருக்காங்க. கோச்சிங் சென்டருக்கு போகாம ஒருத்தர் வர முடியல. அதுக்கு 15 பேர் 20 பேர் நீட்